எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 60 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான வீடியோ. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வருதுங்க. SBI யோனோ லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அந்த லிங்க்கை ஒரு நபர் வந்து கிளிக் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, இதில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு. இந்த விழிப்புணர்வு வீடியோ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ சரவணா ஸ்டோரில் சேவிங்ஸ் திட்டம் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. தென் APK இந்த மாதிரி சைடில் அந்த லிங்க் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த ஸ்கேம் அந்த மாதிரி நடந்திருக்கு. SBI ஸ்னோனோ லிங்க்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. லிங்க் APK ஃபைல் இது மூலயமா ஹேக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க் மூலிமா வருது. நீங்கள் எந்த ஒரு நபர் உங்களுக்கு வாட்ஸ்அப் தெரியாத நபர் அனுப்பிச்சாங்கன்னா அந்த லிங்க்கை தொட்டுடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு தெரிந்தவங்க அனுப்பினாலும் அது என்ன ஃபைல், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் APK ஃபைலான்னு பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேங்க, வீட்டில் நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. அஸ் பேரண்ட்ஸ் நியூஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்போது யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். இந்த கிட்ஸ் இப்போ நிறையா பேர் வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். தெரியாத அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஹேக் பண்ணிவிடுவாங்க. APK ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா லிங்க்கை டச் பண்ணிட்டாலே இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஹேக் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு ரீச் ஆகிடும். பி அலர்ட். உங்களோட கிட்ஸ் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் வந்தாலும் எந்த டாக்குமெண்ட் வந்தாலும் நீங்கள் அதை டச் பண்ணாதீங்க. பெரியவங்கள்ட்ட சொல்லணுன்ற ஒரு தரப்பில் நீங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுங்க, அவங்களுக்கும் சொல்லணும். தெரியாத உங்கள் குழந்தைங்க டச் பண்ணிட்டாங்கன்னா மொத்ததும் காலியாகிடும். அதே மாதிரி சொல்கிறேங்க, இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா மொபைல், அதில் வந்து எந்த ஒரு ஜிபேவும் ஃபோன்பேவும் இன்டர்நெட் பேங்கிங்கும் எதுவுமே அதில் வைக்காதீங்க. தயவுசெய்து ஆப்பே வந்து க்ரியேட் பண்ணாதீங்க, சரியா? விட்டுடுங்க. அவங்கள்ட்ட கொடுக்கும்போது மட்டும் அவங்க வந்து இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால ஸ்கூலில் நிறைய மெசேஜ் குரூப்பில் வந்து வருது அப்படின்றதுனாலலாம் நிறைய குரூப்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மொபைலில் ப்ளீஸ் அவாய்ட். அதாவது ஜிபே, ஃபோன்பே, தென் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இது 4மே அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காதீங்க. உங்கள் குழந்தைங்கள் மூலிமா தெரியாமல் ஷேர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். பி அலர்ட். இந்த உலகத்தில் வாழணும்னா 2 பேர் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்று ஏமாறுறவங்க, இன்னொன்று ஏமாத்துறவங்க. நாம் ஏமாந்துக்கிட்டே இருந்தோன்னா ஏமாத்துறவங்க உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. பி அலர்ட். எச்சரிக்கையாக இருங்க. நிறைய மோசடி பண்ணுறாங்க. உங்கள் கிட்ஸு கொடுக்கும்போது இதை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் மறந்து போய் டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மொபைலில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கவலைன்றது ஒன்று கிடையாது. சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா.